பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நித்தியம் டிவி மூலியமாக ஆமென் ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். சோதரர் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஊழியத்தை 20 வருட காலத்துக்கு மேலாக ஆமென் யூத் வித்யா மிஷன் என்றதான ஸ்தாபனத்தில் இருந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென். சோதரர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. நாம் அப்போஸ்தலர் எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிற பொழுது 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஆமென் தேவனுடைய பிள்ளைகளாக, சீஷர்களாக, அப்போஸ்தலர்களாக அங்க 120 பேர் கொண்ட ஆமென் தேவனுடைய ஜனங்கள் கூடுகையிலே ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். ஆமென். எல்லார் மேலும் கூடியிருந்த அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமானவராக, பிரிந்திருக்கிற நாவுகளைப் போல அக்கினியாக ஒவ்வொரு மேலும் வந்து அவர் இறங்கினார். ஆமென். வந்து இறங்கின பொழுது, நிரப்பின பொழுது என்ன நடந்தது? ஆமென். சோதரி இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சோ ஆண்டவர் வந்து நிரப்புகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற பொழுது ஒவ்வொரு தடவையிலும் வித்தியாசமானதாக நிகழலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய நாமத்தை வீணாக அவர் வீணாக எந்த ஒரு தன்னுடைய நாமத்துக்கு அவமானத்தை கொண்டு வரும்படியாக அவர் எந்த ஒரு காரியத்தை அவர் செய்ய மாட்டார். இன்றைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியினால் நிறைகிறது என்பது பொய்யான அற்புதங்கள், பொய்யான அடையாளங்கள், பொய்யான மாயாஜாலங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது உள்ளம் குத்தப்படும், உள்ளம் இருதயம் உடைக்கப்படும், மனம் கசந்து அழுவார்கள், தேவனை நோக்கி மன்றாடுவார்கள். ஆண்டவரே பாவங்களை மன்னியும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க ஆண்டவரே சொல்லி கேட்பார்கள். இதுதான் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆமென் வருகிற பொழுது எல்லாரும் கீழே விழுவது அல்லது எல்லாரும் ஒரு மாசாக ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவதற்காக ஆண்டவர் ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது அல்ல. மனம் மாறுவதற்காக, ஆமென் தங்களுடைய நடக்கைகள் மாறுவதற்காக, அங்க நன்மைகள், தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேற வேண்டுமானால் ஆவியானவர் இறங்கி வந்து அவர் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆமென் பல நாடுகள்ல இருந்து ஆமென் வந்ததான தேவனுடைய பிள்ளைகள் அல்லது மற்ற யூதர்கள் மற்ற நாடுகளில் இருந்து அவர்கள் எருசலேமுக்கு வியாபாரம் செய்யும்படியாக வந்திருந்த பொழுது ஆமென் சோதரி இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சத்தம், பெரிய ஒரு முழக்கம், அங்க ஒரு பெரிய ஒரு கூச்சல், 120 பேர் கொண்ட ஒரு கூச்சல். இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று சொல்லி ஆமென் எல்லாரும் வந்து அங்கே நின்று பார்க்கிற பொழுது, சுற்றிலும் பார்க்கிற பொழுது இவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆமென் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகின்ற பொழுது இவர்கள் எல்லாரும் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள், தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டார்கள், தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டார்கள், தேவனுடைய வரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆமென் சோதனை அவர்கள் சீஷர்களை 2 பேராக அனுப்புகிற பொழுது, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், ஆமென் பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு அனுப்பினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல, போதகர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆமென் எல்லா ஊழியத்தை, எந்த விதமான ஊழியமாய் இருந்தாலும் சரி, ஒரு சிறிய ஊழியமாய் இருந்தாலும் சரி, யார் என்னென்ன ஊழியங்களை செய்தாலும் அந்த ஊழியத்துக்கேற்ற அந்த கிருபைகளையும் வல்லமைகளையும் வரங்களையும் கொடுப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே தேவனுடைய நாமத்துக்கு ஆமென் மகிமையாகிய ஆமென் சோதர மற்ற ஜனங்கள் எல்லாரும் வந்து அவர்கள் கேட்கிற பொழுது பேதுரு எழுந்து நின்று, ஐயா நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறவர்கள் அல்ல, இவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆமென் காரியங்களை வரிசையாய் அவர் தேவனுடைய வார்த்தைகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். யோவேலே ஆமென் சொல்லப்பட்டதான வார்த்தைகளை கொண்டு கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், ஆமென் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள்,
உங்கள் மூப்பர்கள் ஆமென் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லி ஆமென் இந்த வார்த்தையை முதல் கொண்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்த வார்த்தையில் ஆமென் சோதரம் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேல் எல்லார் மேலே நாவை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆமென் சொல்லப்பட்ட வார்த்தைகளை முதற்கொண்டு அவர் சொல்ல ஆரம்பித்தார். ஆமென் இந்த காரியங்களை குறித்து ஆமென் இயேசு கிறிஸ்து ஆமென் இந்த பூமிக்கு வந்து ஆமென் தன்னுடைய ஜனங்களுக்காக பாவங்களுக்காக மரித்து உயிரோடு கூட எழுப்பப்பட எழுந்திருக்க வேண்டும். ஆமென் எல்லா ஜனங்களும் அவருடைய நாமத்தினாலே ஆமென் சோதர யூதர்களாய் இருந்தாலும் ஆமென் மற்ற எல்லாருக்கும் ரட்சிப்பு அவர் மூலமா தான் வருகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அங்கே திருஷ்டாந்தப்படுத்தி அவரை முக்கியப்படுத்தி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்பதை அவர் நிரூபித்து ஆமென் சொல்லுகிறவராக அவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஆமென் இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது ஆமென் சோதர ஆண்டவர் ஆமென் மரித்து அவர் கல்வாரி சிலுவையில் அவர் பாடுகளை பட்டு சிலுவையை சுமந்து அவர் ஆமென் தன்னுடைய ஜீவனை ஆமென் ரத்தத்தை எல்லாம் சிந்தி தம் ஜீவனை அவர் கொடுத்தார் என்பதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆமென் எல்லா ஆண்டவர் ஆமென் பார்ப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களாக ஆமென் 9 பேரை ஆண்டவர் என்ன பண்ணார் தெரிந்தெடுத்தார். ஆமென் 12 சீஷர்களை முதலாவது அவர் தெரிந்தெடுத்தார். ஆமென் அதற்கு பின்பதாக 70 சீஷர்களை ஆண்டவர் என்ன பண்ணார்னாக்க அவர்கள் ஆண்டவருடைய சீஷர்களாக அவர்கள் வந்தார்கள். ஆமென் அதற்கு பின்பதாக இங்கே பார்க்கிற பொழுது 120 அது பெருகினது. ஆமென் தொடர்ந்து இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தைகளை எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் சொல்லுகிறார்? ஆமென் தேவனுடைய இந்த சத்திய வார்த்தையானது ஆமென் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமென் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவராலும் விடுதலை இல்லை. ஆமென் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு யாராலும் முடியாது என்று சொல்லி அவரை நிரூபிக்கும்படியாக முதலாவது ஆண்டவர் ஆமென் சோதரி இங்கே கூடியிருக்கிறதான தேவனுடைய ஆமென் சீஷர்கள் மூலியமாய் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற நிமித்தம் இங்கே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் தைரியம் அடைகிறார்கள், விசுவாசம் அடைகிறார்கள், பலப்படுகிறார்கள். ஆமென் சோதரி அவர்களுக்குள்ளே ஒரு ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வந்தது நிமித்தம் ஆமென் பிதாவுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிறதான காரியங்களை ஆமென் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இங்கே நடந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது இவர்கள் எல்லாரும் ஆமென் இந்த வசனத்தை கேட்ட பொழுது 37வது வசனம் சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இந்த இயேசு கிறிஸ்து ஆமென் உங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டார், இயேசு உங்களுக்காக மரித்தார், இயேசு உங்களுக்காக ஆமென் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்ற இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்கள் இருதயம் குத்தப்பட்டது. தேவனுடைய ஊழியர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிற பொழுது ஜனங்களுடைய இருதயம் குத்தப்பட வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஜனங்கள் மறுரூபப்பட வேண்டும், ஜனங்கள் தேவனை தேடி ஓடி வர வேண்டும். இயேசு கர்த்தரோடு கூட இருக்கிறார் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கள், வேத வார்த்தைகள் எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி வர வேண்டும். ஜனங்கள் இன்னைக்கு பின்னாடி பயந்து போய் ஓடுகிற சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த இடத்துல ஆமென் கர்த்தருடைய அவர்கள் இதை கேட்ட பொழுது இருதயம் குத்தப்பட்டது. இன்றைக்கு இனி கடைசி நாட்களிலே இந்த காரியங்கள் நடக்க போகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய பெரிய மனிதர்களை அல்ல, பெரிய பெரிய ஊழியர்களை அல்ல, பெரிய பெரிய ஸ்தோத்திரம் பெரிய பிரம்மாண்டமாய் நடத்துகிறவர்களை அல்ல, சாதாரணமான அற்பமான ஊழியர்கள் அல்லது அற்பமான மனிதர்கள் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். He is working now. ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை பல்வேறு தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் யாரை நியமித்திருக்கிறாரோ, யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை கொண்டு ஆண்டவர் பலத்த பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன், இந்த இடத்திலே இருதயத்திலே குட்டப்பட்டதான இந்த சூழ்நிலையில இந்த ஜனங்கள் ஐயா நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன பண்ண வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் கேட்ட பொழுது அங்க சொல்றாரு, நீங்க
மனம் திரும்பி ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அங்கே பேதுரு ஆமென் தொடர்ந்து சொல்லுகிறார். ஆமென் சோதரே, இங்கே இந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனிடதான வாக்குத்தத்தம் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பரலோக ராஜ்யத்தை ஆமென் பெற்றுக்கொள்வதற்கு ஆமென் சோதரே இந்த வாக்குத்தத்தத்தை ஆமென் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் சோதரே கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இருக்கிறபடியினாலே ஆமென் சோதரம் ஆமென் சோதரே இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்பி ஆமென் குணப்படுங்கள், ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். இங்கே இந்த ஜனங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் இப்பொழுது மனம் திரும்பினவர்களாக ஆமென் சோதரே ஆமென் மதம் மாறினவர்களாய் அல்ல, ஆமென் எந்த ஒரு மதத்தை மாற்றுவதற்கு இயேசு வரவில்லை. ஆமென் மனம் திரும்பினவர்களாக, குத்தப்பட்டவர்களாக, தங்களுடைய பாவ செய்கிறதான தாங்கள் செய்து கொண்டிருக்கிற அக்கிரமம், தாங்கள் செய்கிற அநியாயம், தாங்கள் செய்கிற மீறுதல், தாங்கள் செய்கிறதான எல்லா விபச்சாரம், வேசித்தனம், ஆமென் சோதரே எல்லா விதமான விக்கிரக ஆராதனைகள், ஆமென் இவைகளை எல்லாம் விட்டொழித்து ஆமென் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த இந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை ஆமென் சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, தெய்வமாக இவர்கள் ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அது வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அது அதிசயமானது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அது ஆமென் மகிமை உள்ளது. ஆமென் இந்த நாமத்திலே தான் வல்லமை உண்டு, இந்த நாமத்தினாலே தான் விடுதலை உண்டு, இந்த நாமத்தினாலே தான் ஆமென் எல்லா சகல ஜனங்களும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களும் சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். இங்கு பார்க்கிற பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்முடைய பிரம்மாண்டமான பிரசங்கத்தினால் அல்ல, சாதாரண எளிமையான வார்த்தைகளை கொடுக்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஆமென் சொல்லுகிற பொழுது தான் இந்த மனமாற்றம் நடக்கும். மதத்தை மாற்றுவது மனுஷனாய் இருக்கலாம், ஆனால் மன மாற்றத்தை கொண்டு வருகிறது சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆமென். ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆமென் தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கவும், ஆமென் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கவும், ஆமென் அவருடைய சித்தத்தை செய்யவும், நம்ம சுயநலமாய் இல்லாதபடி, சுயநலமான ஊழியம், சுயநலமான வாழ்க்கை, சுயநலமான சபை, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய பேக்ரவுண்ட் என்று சொல்லி இப்படி இருக்கிறபடினாலே, சுயநலமாய் வாழ்கிறபடினாலே கர்த்தர் கிரியை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் தான். மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாமோ நம்முடைய சுய இச்சையின்படி, சுய விருப்பத்தின்படி, சுய ஆமென் கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் தம்முடைய கிரியைகளை, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியவில்லை. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கை செய்து என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய நாமத்தை ஆமென் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நெகேமியா ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறதை நாம் காண்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது இங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென் சுத்தன ஜனங்கள் எல்லாம் மனம் மாறுவதற்கு, அவர்கள் உடைக்கப்படுவதற்கு காரணம் ஆமென் சுத்தன தங்களை ஆமென் தாழ்த்தினார்கள், தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள், தேவனுக்கு விட்டு கொடுத்தார்கள். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் இது இந்த நேரம் தேசத்தை சந்திக்கிற ஒரு நேரம். ஆமென். திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற ஒரு நேரம். ஆமென். கர்த்தர் தாமே ஆமென் சோதர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் சோதர் கர்த்தர் தாமே நம்மை ஆமென் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக, தொடர்ந்து நம்மளோடு கூட இருக்கும்படியாக, இந்த வேத வசனங்களை கொண்டு ஆண்டவரோடு கூட இருக்கும்படியாக நம்ம தொடர்ந்து ஆமென் சோதர் நாம் இணைவோம். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நம் தேசத்தை சுதந்திரிப்போம். ஜெபித்து நாம் முடிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, கேட்ட வசனங்களை ஆமென்
கேட்டதான எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஆமென். நம்முடைய வார்த்தை மூலியமாக இருக்கக்கூடிய வல்லமையை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். அன்று தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக, மகிமைப்படும்படியாக, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக, பிதாவினுடைய சித்தம் அன்றே எங்களுடைய தேசத்திலே ஆமென் நிறைவேறும்படியாக, ஊழியத்திலே நிறைவேறும்படியாக, திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ஆமென் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாய், மகிமைப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.